கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே ஒரு வேத வார்த்தையை நாம் வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 2வது வசனம். அப்பொழுது யேசபேல் எலியாவிடத்தில் ஆள் அனுப்பி, அவர்களில் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால். யேசபேல் எலியாவை மிரட்டுறா. எதுக்கு மிரட்டுறாங்கன்னா, ஏற்கனவே பாகால் தீர்க்கதரிசி எல்லாரையும் கொண்டுட்டு ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணினதுனால அவள் பார்த்துட்டு சொல்கிறா, நாளைக்கு இந்நேரத்தில் ஒன்று தலை உன் உடம்புல இருக்காது அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு அவள் காரியத்தை ஆரம்பிப்பான்றது பயம் வந்துருச்சு இவருக்கு. இவர் 450 பாகால் தீர்க்கதரிசியை கொலை பண்ண எல்லாம் என்னென்னவோ செஞ்சார். ஆனால் ஒரு லேடி சொன்ன உடனே அவருக்கு பயம் வந்துருச்சு. 5வது வசனம் சொல்லுகிறது, ஒரு சூரிய செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்படி ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திரு போஜனம் பண்ண என்றான். 8வது வசனம், அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஒரே பெண்ணும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த ஒரே பர்வதம் வரைக்கும் அந்த ஏஞ்சல் கொடுத்த சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு 40 நாள் நைட் ரெண்டே நடந்து போனாராம். எவ்வளோ பலன் இருக்குன்னு பாருங்களேன். அந்த நேரத்தில் அப்போ அந்த தூதன் கொடுத்த உணவுக்கு எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குன்னு பாருங்களேன். 40 நாள் இரவு பகல் அந்த தேவனுடைய பர்வதம் அப்படின்ற அந்த ஓரேப்ன்ற மலைக்கு போகிறார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் இருதயத்தில் பயம் இருந்தது. அங்கே போனதுக்கப்புறம் கர்த்தர் அவனுக்கு வெளிப்பட்டபடினால அதே எலியா இப்போ பேசுகிறார் பாருங்க. ஆகாபை பார்த்து 1 ராஜாக்கள் 21:18, நீ எழுந்த சமாரியாவில் உள்ள இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபை சந்திக்கும்படி போ, இதோ நான் நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை சொந்தமாக எடுத்துக்கொள்ள அங்கே போயிருக்கிறான். இதோ அவன் அங்கே போயிருக்கிறானா, நீ எழுந்து அதே ஆகாப் ராஜா கிட்ட நீ போன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லும்போது, ஐயோ ஆண்டவர், அவன் இசபேல் தான் என்னை சாகடிக்கலான்னு வந்தான், என்ன போய் அங்கே அனுப்புறீங்களே, நான் அதை மாதிரிலாம் போக முடியாது அப்படிலாம் எதுவுமே சொல்லலை. அவர் அந்த ஓரேப் மலையில் போய் கர்த்தரை தரிசித்த உடனே இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, அவர் சொன்ன உடனே 19வது வசனம் சொல்லுகிறது, நீ அவனை பார்த்து, அதாவது ஆகாவை பார்த்து நீ சொல்லுன்னு சொல்கிறாரு, நீ கொலை செய்ததும் எடுத்துக்கொண்டதும் இல்லையோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாய்கள் நாபோத்தின் ரத்தத்தை நக்கின ஸ்தலத்திலே உன்னுடைய ரத்தத்தையும் நக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எவ்வளோ துணிச்சலா தைரியமா, நீ கொலை பண்ணலையா, நீ அவனை கொண்டுட்டு தானே நான் லேண்ட் எடுத்துட்டேன்னு சொல்லிட்டு அதை அவ்வளோ டைரக்டாக போல்டாக அவங்ககிட்ட சொல்கிறாரு. 20வது வசனம் சொல்லுகிறது, ஆகாப் எலியாவை நோக்கி என் பகைஞனை என்னை கண்டுபிடித்தாயா என்றான். அதற்கு அவன், கண்டுபிடித்தேன், கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய நீ உன்னை விற்று போட்டாய். எவ்வளோ கட்ஸ் ஆயிடுச்சு பாருங்க. ஒரே ஒரு சேஞ்சு. அந்த ஒரே பருவத்தில் போய் ஆண்டவரை தரிசித்த உடனே, ஆண்டவரை அவனை காமிச்ச உடனே அவ்வளோ தைரியமாக அதே ராஜா கிட்ட பேசுகிறான். இப்போ எங்கேருந்து அந்த தைரியம் வந்ததுன்னு தெரியல. 2 ராஜாக்கள் 9:25 சொல்லுகிறது, அந்த சொன்ன அந்த வார்த்தை அங்கே நிறைவேறினதை குறித்து சொல்கிறது. எகு தன் சேனாதிபதியாகிய பித்காரை நோக்கி, அவனை எடுத்து, யார் இந்த ஆகாப் ராஜா செத்து போயிட்டான், அவனை எடுத்து அந்த நாபோத்தில் வயல் நிலத்தை எரிந்து போடு, நானும் நீயும் வரும்போது ஆபிரகாம், அதாவது தகப்பனாக ஆகாவின் பிறகு குதிரை ஏறி வரும்போது கர்த்தர் இந்த ஆக்கினை அவன் மேல் சுமத்தினார் என்பதை நினைத்துக்கொள். அப்படி நடந்த காரியத்தை இங்கே கர்த்தர் நிறைவேற்றிட்டார்ன்றது எகு மூலமாக கர்த்தர் சொல்கிறாருங்க. இது எதை குறிக்குதுன்னு சொன்னால், அவனுக்கு எவ்வளோ ஒரு போல்ட்னஸ் இருந்துச்சுன்னா, பயந்தவன் அதே ஆள்கிட்ட போய் எதிர்த்து நிற்கிறான். அந்த சொன்ன வார்த்தையை கர்த்தர் அப்படியே நிறைவேற்றுறார். நம்ம ஆபிரகாமை குறித்து கூட பார்த்துருக்கோம். ஆதியாகமம் 22:2, உன் புத்திரனும் உன் ஏகசுதனமான உன்னோட குமாரனாக ஈசாக்கு எடுத்து மோரியா தேசத்தில் இருக்கிற மலையில் கொண்டு போய் எனக்காக தகன பலியிடுன்னு சொல்கிறார். அப்போ இருக்கும்போது அவர் எந்த வார்த்தையுமே எதுவுமே பேசல, அப்படி கீழ்ப்படுத்தி போகிறார். அவர் அந்த மலையில் போய் அவனை தகன பலிக்கு ரெடி பண்ணுறார். ரெடி பண்ணும்போது ஆனால் அப்போது அவருக்கு அந்த ஒரு எதிர்கேள்வி எதுவும் இல்லை. என்ன செய்வார், ஆனால் கண்டிப்பாக கர்த்தர் என்னை காப்பாற்றுவார், என்னை திருப்பி என்னோட தேசத்துக்கு பிள்ளைய கூட்டின்னு வருவேன் அப்படின்ற நம்பிக்கை அவனுக்கு இருந்துச்சு. 24:4 சொல்கிறது, அதில் அதே ஈசாக்கு பொண்ணு பார்க்கறதுக்கு எலியேசர் அனுப்பி வைக்கிறாரு. அப்போ சொல்கிறாரு, என்னோட தினத்தார்கிட்ட போய் பொண்ணு எடு, அதனால் நீ என்னோட இங்கே இருக்கிற ஆட்கள் பொண்ணு வேண்டாம், என்னோட தேசத்துக்கு போய் பொண்ணு எடுன்னு சொல்லி நான் உனக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஆணையிட்டுட்டு 22:7 சொல்லுகிறது, ஆதியாகவும், என்னை என் தகப்பனுடைய வீட்டிலும் என் இனத்தார் இருக்கிற தேசத்திலும் இருந்து அழைத்து வந்தவரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன் என்று எனக்கு சொல்லி ஆணையிட்டவருமாகிய வானத்துக்கு தேவனாகிய கர்த்தர், நீ அங்கே இருந்து என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படி தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். எவ்வளோ கான்ஃபிடென்ட் பாருங்களேன். அந்த மோரியா மலையில் போய்
அந்த பையனை தகனம் பண்ணுறதுக்காக ஈசாக்கு போகும்போது கர்த்தர் வந்து அந்த பிள்ளையை காப்பாற்றுறதுக்காக ஒரு ஆட்டுக்கடாவாங்க காமிச்சதுனால கர்த்தர் சொன்ன வார்த்தை கட்டாயமாக நிறைவேறும்ன்ற ஒரு ஆணித்தனம் இருந்ததுனால இந்த பிள்ளையோட வாழ்க்கை கண்டிப்பாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார், அதற்கேற்ற பிள்ளையை கர்த்தர் கண்டிப்பாக கொடுப்பாருன்றதுனால நீ போய் அந்த பெண் தேடும்போது உனக்கு ஒரு தூதனை கர்த்தர் கட்டளையிடுவார்னு சொல்லி எவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்ல முடியுது ஆபிரகாமாலன்னு சொன்னால் அது வந்து ஆண்டவரோடு அவன் தரிசித்த அந்த வாழ்க்கை, அந்த தரிசித்ததுனால வந்த அவனுக்கு கிடைச்ச அந்த ஃபெய்த்து தான் காரணம். அதே மாதிரி நம்ம மோசையை பார்க்கும்போது கூட பாருங்கள், யாத்திராகமம் 19:20 கர்த்தர் சீனாய் மலையில் உள்ள கொடிமுடியில் இறங்கின போது மோசே அந்த மலையில் கொடிமுடியில் வரவழைத்தார். மோசே அந்த சீனாய் மலைக்கு ஏறி போனான். நமக்கு தெரியும், கற்பனைகள் கட்டளைகள்லாம் கொடுக்கறதுக்காக ஏறி போனார். அவரும் இதே மாதிரி மலையின் மேலே போன அனுபவத்தை நம்ம பைபிளில் பார்க்க முடியும். அதனால தானே என்னமோ தெரியல, மோசே அதாவது யாத்திராகமம் 10:3 சொல்லுகிறது, ஆரோனும் மோசையும் அங்கே போய் பார்வோன்கிட்ட பேசுறதுக்கு தைரியம் வந்தது. உன்னை தாழ்த்த நீ எதுவரைக்கும் மனதில்லாது இருப்பாய். எவ்வளோ கட்ஸ் இருந்ததுன்னா பார்வோன்கிட்ட போய் பேச முடியும். ஏன்னா பார்வோன்றவன் நமக்கு சொல் பேச்சு கேட்குறவன் கிடையாது, புறஜாலி இருக்கிறவன். அவன் வந்து அடக்கி ஒடுக்கி எல்லாரையும் அடிமைத்தனத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறான். அவனை பார்த்து எது வரைக்கும் நீ உன்னை தாழ்த்த மாட்ட, இப்படியே இருப்பியா நீ அப்படின்னு சொல்லிட்டு என் ஜனங்கள் என்னை போக விடுன்னு சொல்லி எவ்வளோ தைரியமாக மோசே போய் பேசுகிறான்னு சொன்னால் அந்த சீனாய் மலை அனுபவம் தான் அவனுக்கு அந்த தைரியத்தை கொடுத்தது. அதே மாதிரி நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட சொல்கிற நிறைய முறை அந்த மலையில் போய் தனியாக ஏறி தனித்திருந்து ஜெபம் பண்ணினார் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். அதே மாதிரி தான் நம்ம மத்தேயு 17:1-2 பார்த்தீங்கன்னா அவர் உயர்ந்த மலைக்கு போயிட்டு அங்கே போய் மறுரூபமானார், அவரோட முகம் சூரியனை போல பிரகாசித்ததுன்னு வாசிக்கிறோம். அது இல்லாமல் நிறைய நேரங்களில் அவர் தனித்து அதாவது ப்ரேயர் பண்ணுறதுக்காக மவுண்டன்ஸ்லாம் போய் தனிமையில் இருந்து ஜெபம் பண்ணார் பார்க்குறோம். அப்போது இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னா தனிமைப்படுத்திக்கணும், அதாவது வேர்ல்டை விட்டு செப்பரேட் ஆகிட்டு ஆண்டவரோட போய் பேசுகிறதும் அங்கேருந்து அவர்கிட்டேருந்து ரெவலேஷன்ஸை வாங்கிட்டு வர்றது தான் இதுக்கு அர்த்தம். அதுக்காக நம்ம எல்லோரும் எங்கள் வீட்டுக்கிட்ட உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற மலையை ஏறி போய் பண்ணணும்னு சொல்லலை. இதுக்கு என்ன அர்த்தம் சொன்னால் ஒதுக்கப்பட்டு உலகத்தை விட்டு பிரிந்து உலக வாழ்க்கை, உலகத்தில் இருக்கிறவங்களோட பேச்சு, உலகத்தில் இருக்கிறவங்களாம் சொல்லுவாங்க இது சரியில்லை, இப்போ எக்கானமி சரியா இல்லை, இப்போ நிறைய பேர் வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டாங்க, இப்படி பிரச்சனை வருமா, இப்படி பிரச்சனை, இந்த மாதிரி உலகத்துக்குள்ளே இந்த வயசுல இருந்தால் வியாதி வரும், பலவீனம் வரும், பக்கத்து வீட்டில் வந்திருக்கு, எதிர் வீட்டில் வந்திருக்கு, இப்படியே உலகத்தோடு நீங்கள் போகாமல் உலகத்தை விட்டு தனித்து போய் ஒரு இடத்துல போய் ஆண்டவருக்காக அறை வீட்டை கதவை பூட்டி கொண்டு அந்த ரங்கத்தில் இருக்கிற பிதாவின் இடத்துல நோக்கி வேண்டிக் கொள்ளும் போது அவர் வெளியரங்கமாக அற்புதம் செய்வார்னு பைபிள் சொல்லுது. அந்த மாதிரி ஆண்டவர்கிட்ட போய் தனியாக போய் உட்காந்து அவரோட பேசி வெளிப்பாடுகளை அவர்கிட்டேருந்து வாங்கிட்டு வரும்போது நமக்கு நம்மளை அறியாமையே ஒரு போல்ட்னஸ் நமக்கு வந்துடும். நம்மளை அறியாமையே நாம் தைரியமாக திட்டமாக பேச முடியும் நம்மளால். ஏன்னா ஆண்டவர் கொடுக்குற அந்த வெளிப்பாடு நமக்கு தனிமையில் இருக்கும்போது மட்டும்தான் கிடைக்கும். இந்த உலகத்தோடு ஒத்து போயிட்டு உலகத்தோடவே காரியம் பண்ணிட்டு ஏதோ போனால் போகிறதுன்னு ஜெபம் பண்ணுறதுனால இல்லை, செப்பரேட் ஃப்ரம் த வேர்ல்டு. அது மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் அற்புதங்களை கொண்டு வர முடியும். இந்த மலையின் மேல் இருக்க அனுபவங்கள் எல்லாமே அதை தான் குறிக்குது. அதனால தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட தனித்து போய் ஜெபம் பண்ணினார். அவருக்கு என்ன அவசியம்? பிதாவோட ஒரே குமாரன், ஆனால் பூமிக்கு வரும்போது மனுஷ ரூபத்தில் வந்திருந்தாலும் அவருக்கும் தேவைப்பட்டது. ஏன்னா நம்மளை மாதிரியே அவர் மனித ரூபம் எடுத்ததுனால அவருக்கு நிறைய பாடுகள் பிரச்சனைகள் இந்த உலகத்தோடு இருந்ததுனால வந்திருக்கும். அதனால் அவர் போய் தனியாக போய் ஜெபம் பண்ணார்னு எழுதியிருக்கு. அதனால் நாமும் கூட இன்னைக்கு தனித்து போய் ஆண்டவருக்கு நேரத்தை செலவழித்து வேதத்தை வாசிக்கும் போது கர்த்தர் உண்மையாகவே நமக்கு அவரோட வெளிப்பாடுகளை கொடுப்பார். நமக்கும் கூட இந்த மாதிரி ஒரு போல்ட்னஸை கொடுப்பார். எந்த சூழ்நிலையாலும் மேற்கொள்கிற அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். அதை பிரயோஜனப்படுத்துகிறதுக்கு நம்ம இருதயம் கன்வின்ஸ் ஆகணும் முதல்ல. அப்போ தான் நம்மளோட வார்த்தையை போல்டாக பேச முடியும். அவர்களோட இங்கே பார்த்த அத்தனை பேரோட இருதயமும் கர்த்தருக்குள்ள ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால அவங்களுக்கு பேசுறதுக்கு ஒரு கஷ்டமாகவே இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. அதனால் இந்த நாளிலே கூட நாமும் ஆண்டவருக்காக ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிற எல்லா அற்புதங்களை நினைத்து அவரை துதிக்கிறதுக்காகவும் அவர்கிட்ட ஆசீர்வாதங்களை எல்லாவற்றையும் நம்ம சுதந்திரிக்கிறதுக்காகவும் நாமும் இந்த உலகத்தை விட்டு தனிமையிலே அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது ஆண்டவரோட சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கும் வேதத்தை வாசிக்கிறதுக்கும் நம்ம நேரத்தை ஒதுக்குவோமானால் மெய்யாகவே நம்முடைய வாழ்க்கையில கூட கர்த்தர் அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார் என்பது சந்தேகமே இல்லை. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக இருக்கும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன்.